பயிற்சி 1.1ல் நம்ம ஆல்ரெடி 1லேருந்து 4th சம்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோமா. இப்போ நம்ம பார்க்க போகிற சம்ஸ் வந்து 5th கொஷின் பார்க்கலாம். A = 1, 2, 3, B = 4, 5, 6, C = 3, 4, D = 1, 3, 5 எனில் A intersection C cross B intersection D ஈக்குவல் டு A cross B intersection C cross D என்பது உண்மையா என சோதிக்கவும் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் போட்டு கிவன் எழுதணும். கொடுத்துருக்கிறது என்ன? A ஈக்குவல் டு 1, 2, 3, B ஈக்குவல் டு 4, 5, 6, C ஈக்குவல் டு 3, 4, D ஈக்குவல் டு 1, 3, 5ன்னு கொடுத்துட்டு நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? A இன்டர்செக்ஷன் C cross B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A cross B இன்டர்செக்ஷன் C cross Dன்னு ப்ரூஃப் பண்ணணும். இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிச்சி ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா A இன்டர்செக்ஷன் C. ஏவோட வேல்யூ 1, 2, 3. அடுத்து அந்த இன்டர்செக்ஷனை போட்டுக்கணும். சியோட வேல்யூ வந்து 3, 4. இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னென்னா பொதுவாக உள்ளது. ரெண்டுத்தையுமே பொதுவாக உள்ளதை எடுத்து எழுதுறது தான் இன்டர்செக்ஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ A இன்டர்செக்ஷன் Cயில் எது பொதுவாக இருக்குது? 3ங்கிறது. அப்போ A இன்டர்செக்ஷன் Cயோட ஆன்சர் 3. அடுத்து B இன்டர்செக்ஷன் D. Bயோட வேல்யூ 4, 5, 6. இன்டர்செக்ஷனை போட்டுக்கிறோம். Dயோட வேல்யூ 1, 3, 5. இந்த ரெண்டு செட்லேயுமே எது காமனாக இருக்குது? 5. ஸோ 5 தான் வந்து B இன்டர்செக்ஷன் Dயோட வேல்யூ. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. இப்போது A இன்டர்செக்ஷன் Cயோட வேல்யூ 3, கிராஸ் B இன்டர்செக்ஷன் Dயோட வேல்யூ 5. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3, 5. அப்போ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைட் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் என்னென்னா A cross B இன்டர்செக்ஷன் C cross D. இதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A cross B. ஏவோட வேல்யூ என்ன? 1, 2, 3. பியோட வேல்யூ என்னன்னு தெரியும்? 4, 5, 6. சரியாமா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்க போகிறோம். ஏல உள்ள ஒவ்வொரு உறுப்பால் பியை பெருக்க வரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1, 4, 1, 5, 1, 6, 2, 4, 2, 5, 2, 6, 3, 4, 3, 5, 3, 6. அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணுமா? C cross D. சியோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? சியோட வேல்யூ 3, 4. கிராஸ் டியோட வேல்யூ என்னென்னா 1, 3, 5மா. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5. சரியாமா? இப்போது இது ரெண்டுத்துலேயுமே பொதுவாக உள்ளதை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரெண்டு ஆன்சர்லேயுமே நமக்கு பொதுவாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தா 3, 5. அப்போது A cross B இன்டர்செக்ஷன் C cross Dயோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும்? 3, 5. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த சம்மை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேக்ஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் நான் அடுத்து போடுற சம்ஸ் எல்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.